எந்த ஒரு கனிம வள கொள்ளையா இருந்தாலும் சரி, இயற்கை அழிப்பு முயற்சிக்கு எதிராக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, முதல் கண்டன குரல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் வரும். ஏன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல்ல நாம் தமிழர் கட்சி சந்திக்கும் போதே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஆட்சி நடக்கும், எந்தெந்த மாதிரியெல்லாம் ஒரு துறைகள் மாற்றப்படும், இந்த மாதிரி ஒரு விரிவான ஒரு ஆய்வறிக்கை வந்து நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் ஒவ்வொரு கட்சியுமே இது கொடுப்போம். ஆனால் இது நாங்கள் 2016 ஒரு மேனிஃபெஸ்டோவா ஒரு புக்காவே போட்டு கொடுத்துட்டோம், வரைவு அறிக்கை அப்படின்னு சொல்லி. அது அப்போ எனக்கு படிக்கும்போது ரொம்ப சாதாரணமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் 2016 நாங்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை திருக்குறள் மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் அதுல எந்த ஒரு மாற்றமுமே செய்ய தேவைப்படாத அளவுக்கு தான் இருக்கு. காரணம் என்னன்னா 2016 இருந்து 2026 வரைக்கும் நான் சந்திச்ச தேர்தல்கள்ல இதுவரைக்கும் மக்களுக்கான எந்த பிரச்சனையுமே தீர்க்கப்படலை, மக்களுக்கான எந்த பொது பிரச்சனையுமே தீர்க்கப்படலை. காரணம், நம்மளை ஆண்ட கட்சிகள், ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகள் என்னைக்குமே நம்ம மக்கள் நலன் சார்ந்து அது யோசிச்சதே கிடையாது. மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு தான், நம்மளை வந்து ஒரு ஓட்டா மட்டும்தான் பார்ப்பாங்க. தேர்தல் நேரம் வருதா, எல்லா பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் ஊர்வலம் கிளம்பிடுவாங்க, மக்களை சந்திக்க போறோம், ஏன் நாடு, தமிழ்நாடெல்லாம் ஒண்ணு, இப்படி ஒவ்வொரு விதவிதமான பெயர்களை, கவரும் பெயர்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வேனோ பஸ்ஸோ எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. மிச்சம் 4 வருஷம் எங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்க பாக்கெட்டை நிரப்புற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஏன் இந்த நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் இது எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப எல்லா வளங்களையும் கொள்ளையடிச்சாலும் நம்மளால அதை மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும். உதாரணத்துக்கு பணத்தை நிறைய கொள்ளையடிச்சிட்டாங்க. இப்ப 2G அலைக்கற்றை ஊழல், எத்தனையோ ஊழல் நீங்க பார்த்திருப்பீங்க. பெரியார்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சர்க்காரியா கமிஷன் எதுக்கு அமைச்சாங்க, சர்க்கரையில என்ன ஊழல் எல்லாமே. ஏன்னா ஊழலோட ஊற்றுக்கண்ணே வந்து இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற திருட்டு திராவிட கட்சிகள் தான். இவங்க செய்யாத ஊழலே கிடையாது. விதவிதமா சயின்டிபிக்கா என்னென்னலாம் அவங்க யோசித்து செய்ய முடியுமோ அத்தனை ஊழல்களே அவங்க செஞ்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய கொள்ளை நடந்தாலும் சரி, நம்ம அடுத்த ஒரு தலைமுறை வந்து அந்த பணத்தை சம்பாதிச்சுக்கலாம். இல்ல மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துறோம், பனை மரத்தை வெறும் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்கிறோம், இன்னொரு தலைமுறை வந்து கூட வச்சு வளர்த்துக்கலாம். ஆனா ஒரு பாறையோ ஒரு மண்ணோ அது நம்மளால உருவாக்கவே முடியாத ஒரு பொருள், உருவாக்கவே முடியாத ஒரு பொருளை அதை அழிக்கிறதுக்கு உரிமை யாரு கொடுத்தா? நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மண்ணுல வியாபாரம் பார்க்கறாரு, கல்லு வித்து வியாபாரம் பார்க்கறது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிமுக இல்ல திமுகவோட கிளை செயலாளர்களாக தான் இருப்பாங்க. அந்த கட்சிக்கு கிளை செயலாளர் இருக்க தகுதியே இந்த ஒண்ணுதான். நீ வந்து கிரஷர் வச்சிருக்கியா, நீ வந்து இந்த கிளை செயலாளர், நீ வந்து எம்சாண்ட் அள்ளி வைக்கிறியா, நீ இந்த பகுதி செயலாளர். இப்படி ஒவ்வொரு அவங்களோட அடிப்படை தகுதியை தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பணம் பழங்குற துறையா இருக்குது. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு நாங்க இத்தனை பாஸ் எடுத்துக்கிறோம், இத்தனை லோடு மட்டும் அள்ளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் எடுத்துக்கிட்டு இவங்களால கணக்கு வழக்கு இல்லாம அள்ளி தீக்கிறது. நம்ம போய் எண்ணிக்கிட்டாங்க இருக்க முடியும், நமக்கு இதுதான் வேலையா? நம்ம பொழப்ப பாக்குறதுக்கே இங்க தீராம இருக்கு. இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் 4:30 கண்டன ஆர்ப்பாட்டம், 4 மணிக்கு தான் வந்து கொடியே கட்டுறோம் நாங்க. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு பகுதி வேலையில இருக்கிற பசங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுய தேவைகளெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இந்த பொது வேலையில பார்க்க முடியுது. இது போக நம்ம எத்தனை டிராக்டர் ஆகுறான்னு பாக்குற வேலை நம்ம வேலை இல்லை. அதுக்கு தான் நம்ம அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து அங்க உட்கார வச்சிருக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இந்த கனிம வளத்தை அவங்களோட சுய லாபத்துக்காக இந்த கனிம வளங்களை அள்ளி தீர்க்கிறாங்க. நாளைக்கு நம்மளால எப்படி இதை உருவாக்கம் செய்ய முடியும்? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எப்படி ஒரு குளத்தை விட்டுட்டு போக முடியும்? இந்த பூமிக்கு நம்ம எல்லாருமே ஒரு இந்த வாடகைக்கு எடுத்துதான் இந்த பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம பிறக்கும் போது இந்த பூமி எப்படி இருந்ததோ அதே பூமியை தான் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போனோம். இருக்கிற
எல்லா வளங்களையும் அழிச்சிட்டு எந்த பூமியில போய் நம்ம வாழ போறோங்க? வெறும் எதை பார்த்தாலும் பணம், காசு. நம்ம அந்த கொடி கட்டும் போது கூட ஒரு அக்கா கேட்டாங்க, யாருப்பா நடிகர் வராங்களா அப்படின்ட்டு. பெரிய நகைப்பா தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வந்து இவ்வளவு கீழ்த்தரமா போகும் தெரிஞ்சுட்டேன். காமராஜர், கக்கனையா எல்லாருமே வேகமா மறைஞ்சாங்க நம்மகிட்ட இருந்து. அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இவங்க சொல்றாங்க, காமராஜர் வந்து கடைசி காலத்துல கலைஞர் ஐயாவோட கையை பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதாரு. இந்த ஜனநாயகத்தை நீங்க தான் சாமியை வந்து காப்பாற்றணும், என்னால காப்பாற்ற முடியல, நீங்க ஒருத்தரால தான் அதை முடியும்னு சொல்லி கதறி அழுதாராம். இந்த திருச்சி திராவிட பயில செய்யற வேலையெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் அவன் ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுருவான், நெத்தியில ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி. சமூக நீதியா நாங்க தான் காத்தோம், ஜனநாயகமா அது எங்களோட பிராண்டு, இப்படி எல்லா நல்ல விஷயத்துக்கும் இவன் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்குவான். ஒரு தமிழனுக்கு அந்த அந்த கிரெடிட் கிடைக்கும்னா அதை ஒருபோதும் ஒத்துக்க மாட்டான். காமராஜர் எளிமையின் சிகரம். அவர் எளிமைக்குன்னு சொன்னா அவர் இப்ப வரைக்கும் ஒரு ஊழல் கரைபடியாத ஒரு முதலமைச்சர்னா அது காமராஜர் தான். அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆகுது, இப்ப வரைக்கும் அதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா ஊழலோட ஊற்றுக்கண்ணா இருக்கக்கூடிய இந்த திருட்டு திராவிட கட்சிகள் அவரை வந்து இவங்கிட்ட வந்து அழுதாங்களாம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் ஏற்கனவே முன்னபடி வேகமா இறந்து போயிட்டாரு. இருந்தா இன்னும் கவலைப்பட்டு போவோம் அப்படின்ட்டு. நான் பார்த்த உறவுகளே, கனிம வளத்தை நாம தான் காப்பாற்றணும். நம்ம ஊர் கனிம வளத்தை நாம தான் காப்பாற்றணும். இது ஏதோ நாம் தமிழர் கட்சி ஒரு 20 பசங்க சேர்ந்து செய்யற விஷயம் இல்ல. நம்ம ஊர் வளங்களை நாம தான் பாதுகாக்கணும், நம்ம வீட்டை பாதுகாக்கிற மாதிரி. இதை காக்க தவறு பட்சத்துல பெரிய விளைவுகளை நம்ம சந்ததிகள் வந்து சந்திக்க நேரிடும். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பணக்காரத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போகலாம், நல்ல சொத்து சுகத்தை தேடி வச்சுட்டு போகலாம், நல்ல வீடை கட்டி வச்சுட்டு போகலாம். ஆனா அந்த நிலத்துல தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டோட கதி என்ன ஆகுது, நம்ம ஊரோட கதி என்ன ஆகுறது? எத்தனை காலத்துக்கு வெளியூர்ல இருந்து தண்ணி எடுத்து கொண்டு வர முடியும்? இது ஏதோ ஒரு நடக்காத விஷயம். இது ஏதோ நடக்காத விஷயம், ஒரு மிகைப்படுத்தி பேசுற பேச்சுன்னு வேணா நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு கற்பனையா கூட வச்சுக்கோங்களேன், நம்ம புத்தூர்ல வந்து தண்ணியே கிடைக்காது, 1000 அடி போர் போட்டாலும் தண்ணி கிடைக்காது. அப்படி ஒரு சூழல் வந்தா நம்ம புத்தூரோட நிலைமை என்ன ஆகும்? இப்ப வர போறது இல்ல, ஆனா கண்டிப்பா ஒரு காலத்துல வரும். நம்ம பிள்ளைகள் வந்து தண்ணி இல்லைன்னா நாடோடிகளா தான் வேற ஊருக்கு போவாங்க. புத்தூரை விட்டு எந்த ஊருக்கு போய் புத்தூர்காரங்க இருந்தாலும் நாடோடி தான். சொந்த ஊர்ல சொந்த மண்ணில் இருக்கிற சுகம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து இது வந்து இந்த சிமெண்ட் களிமணம் கடத்துறது வந்து ஓட்டு அரசியலுக்கு பயன்படாதுன்னு தான் எந்த கட்சியும் பேசுறது இல்லை. நாம் தமிழர் கட்சி ஓட்டு அரசியல் பண்றதே கிடையாது, மக்கள் அரசியல் பண்றதுக்காக வந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதனாலதான் ஒவ்வொரு விஷயம், இந்த மண்ணுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு எதிராக இந்த களத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். இந்த நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. ஏன் இருக்கணும் இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேங்க. பொதுவா அந்த காலத்துல ஒரு கிராமம்னு அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஊர் காவல் தெய்வம்னு ஒண்ணு இருக்கும், ஒரு ஊர் காவல்காரன் வச்சிருப்பாங்க. எல்லாரும் கொஞ்சம் காசு போட்டு அந்த காவல்காரனை பசி இல்லாம வச்சிருப்பாங்க. ஏன் பசி இல்லாம வச்சிருக்காங்கன்னா அவன் நல்லா தெம்பா இருந்தா தான் அந்த ஊரை பாதுகாக்க முடியும். அந்த மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காவல்காரனா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு திட்டம் வந்தாலும் இதுல இந்த சாதகம் இருக்கு, இந்த பாதகம் இருக்குன்னு மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அதையும் வந்து திமுக கரைச்சி குடிச்சிருச்சு. சுத்தமான கம்யூனிஸ்ட்ங்கிறதே எதுவுமே இல்லை, எல்லாம் காசு வாங்கிட்டு பேசுற ஆளுகளா தான் இப்ப இருக்காங்க. சரி, மீடியாவாவது உண்மை சொல்லுதா அப்படின்னா அதுவும் கிடையாது. எல்லாமே காசு யாரு கொடுக்காங்களோ அவங்களுக்கு குலைக்கிற நாய்களா தான் இந்த மீடியா கூட்டங்கள் இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு அட்டை படத்துல போட்டிருக்காங்க ஒரு பத்திரிகையில, மும்முனை போட்டி தான் அப்படின்னு. அதிமுக திமுக ஒரு கட்சி, அந்த கட்சி இன்னும் தேர்தலே சந்திக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திச்சு 8% வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. ஆனா இந்த கட்சியை சொல்றதுக்கு ஒருத்தர் கூட மனசு இல்ல. இந்த புறக்கணிப்பை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு கட்சியை தொடர்ச்சியா வந்து மீடியாவும் ஆட்சியாளர்களும் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க
அடிப்படை நமக்கு தெரியாதா? அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் இதை புறக்கணிக்கிறாங்க. இப்ப வந்த கட்சிகளுக்கு முதல் பக்கத்துல விளம்பரம், முதல் பக்கத்துல செய்தி கொடுக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடந்துச்சுன்னா எந்த இடத்துலயும் வராது. சீமான் கூட்டம் நடத்தினா மட்டும் ஒரு பெட்டி செய்தியா போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி மீடியா புறக்கணிப்பு இதெல்லாம் ஏன்னு நீங்க யோசிக்கணும். ஏன்னா அரசியல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அரசியலை யாரு புறந்தன்றீங்களோ நீங்க வெறுக்கப்படுற ஆளால தான் நீங்க ஆளப்படுவீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க சொந்த வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வாங்கன்னு யாருமே சொல்லல. ஆனா நல்லதோ கெட்டதோ அரசியல் பேசுங்க, நல்லதோ கெட்டதோ பிள்ளைகளுக்கு அரசியல் சொல்லிக் கொடுங்க. யாரு நமக்கானவன், யாரு தலைவன் சொல்லிக் கொடுங்க. சும்மா அந்த 10 படத்துல நடிச்சுட்டு நான் கதாநாயகி கூட ஆடிட்டு வர்றவெல்லாம் தலைவன் கிடையாது. அவன் நடிகன் வேற, தலைவன் வேற. தலைவன்னா நம்ம ரத்தத்தோட சம்பந்தப்பட்டவனா இருக்கணும், நம்ம வழி அவனுக்கு வழி புரிஞ்சவனா இருக்கணும். இவங்க தான் நம்ம தலைவனா வர முடியும். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கூர்ந்து கவனிங்க. அவங்களோட கரங்களுக்கு வலு சேருங்க. முடிஞ்சா எல்லாரும் இணைஞ்சு செயல்பட்டா மட்டும்தான் இந்த மாதிரி கொள்ளைகள்லாம் எனக்கு காப்பாற்ற முடியும். ஏன்னா இதெல்லாம் பெரிய லாபி. இங்க இருந்து கேரளாவுக்கு லாரியா போகுது. இது யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு மூக்குத்திய காணும்னு சொல்லி இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தல. 50 லாரியில டெய்லி மண் அள்ளிட்டு போறாங்கன்னு சொல்லி தான் நடத்துறோம். இது யாருக்கும் தெரியாம நடக்கிற விஷயம் இல்லை. காவல்துறைக்கு நல்லா தெரியும், வருவாய்த்துறைக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வருவாய்த்துறை கவனம் இல்லாம ஒரு சட்டி மண்ணை கூட யாரும் அள்ள முடியாது. வருவாய்த்துறையை நல்லா கவனிச்சா நல்லா மண் அள்ளிக்கலாம். கூட்டத்தில் இவ்வளவுதான் என்னால பேச முடியும். அதனால ஊழல் படித்த அரசியல்வாதிகள், ஊழல் படித்த அதிகாரிகள், பாதிக்கப்படும் மக்கள், இதுதான் இப்ப உள்ள சூழல். அதிகாரிகளை திருத்துறது ஒரு நிமிஷ வேலை. ஆனா அரசியல்வாதிகளை மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அதிகாரியை நம்ம மாற்ற முடியாது. அதிகாரியை மாத்துற ஒரே ஒரு பலம் அரசியல்வாதி கையில தான் இருக்கு. நல்ல அரசியல்வாதி வந்துட்டாங்கன்னா எல்லா அதிகாரிகளையும் வாழை சுருட்டிட்டு வேலையை பார்ப்பான். இந்த கூட்டத்துக்கு அனுமதி வாங்குறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கு. எப்பப்பா நெடுஞ்சாலைத்துறையில போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க, அங்க போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க, ராஜபாளையத்துல போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க. நான் என்னையா என் சொந்த வீட்டு பிரச்சனையா பேச வந்திருக்கேன்? என் மண்ணை களவாண்டுட்டு போறான், அவனை தடுத்து நிப்பாட்ட வக்கு இல்ல. அதை பேசுறதுக்கு வந்தா நீ அங்க போய் வாங்கிட்டு வா, இங்க போய் வாங்கிட்டு வா, தாசில்தார போய் பாரு. எவ்வளவு கொடுமை பண்றாங்க மக்களை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தடவை ஆட்சி அதிகாரத்தை ஏற்றி பாருங்க, உங்க வாழ்க்கை செழிப்பம் அடையும். நானும் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இந்த புத்தூர் ஊராட்சியை போய்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய சொந்தங்கள் இங்க இருக்கு. எந்த மாற்றமும் பெருசா நிகழ்ந்தது இல்லை. நம்ம சுய முன்னேற்றம் இருந்திருப்போம், நம்ம நல்லா சம்பாதிச்சிருப்போம், நல்லா வீடு கட்டியிருப்போம், கூரை வீட்டுல இருந்திருப்போம், நிறைய பெரிய வீடாக மாற்றிருப்போம். ஆனா இங்க ஒரு நல்ல பாதாள சாக்கடை வசதி, நல்ல கழிப்பிட வசதி, நல்ல தார் ரோடு, இப்படி எதுவுமே இருந்ததா சரித்திரம் இல்லை. டாஸ்மாக மூடணும் பல காலமா போராடும். ஆனா டாஸ்மாக நடத்துற சாராயால நடத்துற ஆளுகிட்டையே அந்த சாவிய அதிகாரத்தை கொடுத்து இன்னைக்கு பாருங்க, ஒரு தலைமுறையே குடிக்கி அடிமையாகி. இது லேசான விஷயம் இல்லைங்க. மற்ற எல்லா இப்ப இந்தியாவே எடுத்துக்கங்களேன், நல்லா பெரிய வசதி வாய்ப்பா இருக்காங்க பாத்தீங்களா, வட இந்திய முதலாளிகள். அவங்ககிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குடிப்பழக்கம் பெருசா இருக்காது. ஒரு சில சமூகங்கள் நான் சொல்லுவேன், இந்த ஜெயின் சமூகம்னு ஒரு சமூகம் இருக்கு, சைவம் தான் சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஜெயின் சம்பந்தப்பட்ட ஆளுகளா தான் இருப்பாங்க. நம்ம அமித்ஷா அவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான், அம்பானி அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான். இப்படி ஒரு சமூகம் சிறப்பா இருக்கணும் இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து ஒரு பெரிய பெரிய ஆட்கள் வளர முடியும். இப்ப நம்ம சமூகம் குடிச்சு குற்ற சமூகமா போயிடுச்சுன்னா எங்க இருந்துங்க இதுல இருந்து ஒருத்தர் விளைஞ்சு வருவான்? நம்ம வயல இருந்து ஒருத்தர் விளைஞ்சு வந்தா தானே நம்மளை பிடிச்சு மேல தூக்கிட்டு போக முடியும். அடுத்தவனா நம்மளை மேல தூக்கிட்டு போவான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நாங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் போட்டா 40,000 ரூபாய் அன்னைக்கே டாஸ்மாக் போயிருது. மிச்சம் 30,000 ரூபாய் திங்கக்கிழமை வரைக்கும் டாஸ்மாக்ல போயிருது. அது போக ஒரு 30,000 ரூபாய் தான் வீட்டுக்கு போய் சேருது. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எந்த காலம் நம்ம வளர்றது? நம்மளை சார்ந்தவர்கள் எல்லாம் ஓடி எங்கேயோ போய்கிட்டு இருக்கான், வளர்ந்து போய்கிட்டு இருக்கான். இன்னும் நம்ம இந்த சாதாரண அடிப்படை பிரச்சனைகளுக்கும் சின்ன சின்ன களவுகளுக்குமே நம்ம இப்படி காலங்காலமா போராடிக்கிட்டு இருந்தா என்னைக்கு நம்ம மேம்பட்ட சமூகமா மாறுறது? தமிழ் சமுதாயம் 50,000 வருஷத்துக்கு மூத்த குடிங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் அத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு போயிட்டாரு.
இப்படி ஒரு அறிவாளி சமூகமா இருந்தது எந்த அளவுக்கு ஒரு கீழ்நிலை சமூகமா மாறி கிடக்குன்னு பாருங்க. இதை முன்னேற்றதாங்க ஒரு தலைவனோட வேலை. இத்தனை வேலை இவங்க சொல்லியிருக்காங்களே, பொதுமடையா இருக்கனால ஒரு சில வார்த்தைகள் பேச முடியல, தொண்டை வரைக்கும் வருது. இத்தனை வரைக்கும் நான் இந்த தலைவன் தமிழக தலைவன் இப்படி சொல்லியிருக்காங்களே, என்னத்தை முன்னேற்றிருக்காங்க நம்மளை, நம்ம பிள்ளைகளை எந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காங்க, வீதிக்கு வீதி டாஸ்மாக் திறந்து குடிக்க வச்சிருக்காங்க. இப்போ கூட ஒரு அம்மா கேட்காங்க, சாராய கடையை நீங்க மூடுங்க தம்பி அப்படிங்காங்க. சாராய கடை சாவி ஏன்கிட்டயா இருக்கு போய் மூடுறதுக்கு, நான் போய் மூடணும்னா என்ன உள்ள உட்கார வச்சிருக்கோம், உள்ள உட்கார்ந்து இருக்கலாம். யார் வந்து என்ன வெளியே எடுக்க போகுது? ஆட்சி அதிகாரத்தை ஒரு தடவை கொடுங்க, ஒரே நாள் ஒரே கையெழுத்து அத்தனை டாஸ்மாக்கும் மூடிடுவோம். பனம்பால் தென்னம்பால் இதான் தேசிய பானம், எல்லாம் குடிக்கணும். எவ்வளவு நாள் குடிச்சுக்கோ, குடியாரனா போய் கல்ல குடியா போயா என்ன குடிச்சுக்க. அந்த காசு நம்ம ஊர்ல இருக்க போகுதுங்க. டாஸ்மாக்ல நீங்க கொடுக்குற காசு நம்ம ஊருக்கா வரப்போகுது. அது எங்கேயோ மிடாஸ் கம்பெனிக்கும் ஜெகத்ரட்சகன் வச்சிருக்கிற கம்பெனிக்கு தான் போகுது. இவங்க தான் வந்து கோடி கோடியா இன்னும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழைய ஆளுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வெளியூர்ல போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் ஆட்சியில சீமை சரக்கு கிடையாது, பனம்பால் தென்னம்பால் தான். எங்களோட 2016 நாங்கள் வெளியிட்ட இதிலே நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டோம். ஆகவே அன்பார்ந்த உறவுகளே, நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேருங்க. இந்த செம்மண் கடத்துதலை தடுக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏன்னா பண்றது எல்லாமே பெரிய ஆளுங்க, சாதாரண மனிதர்களா இருந்து போதே முடியாது. உங்களுக்கு நாம் தமிழர் என்னைக்கும் பக்கபலமா இருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.